This moment is all that I've been dreaming of. Well, focus. Welcome to World Cup T20. India versus Pakistan match. இந்த கிரவுண்டை பார்க்குறீங்க, ஃபுல்லாக பச்சையாக இருக்கு. இது யூஎஸ்ஏ கிரவுண்டு. இருக்கிற பெரிய கிரவுண்டு யூஎஸ்ஏல. பிச்சு ரிப்போர்ட் என்ன சொல்லுங்கன்னா, பிச்சு சாலிடாக இருக்கும், ஏன்னா இது ஸ்லோ பிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வாங்க டாஸ் டைம். ரோஹித் சர்மா ஹெட் விழுவுமா? விழுந்துருக்கு. இப்போ ரோஹித் சர்மா பேட்டிங்காக பவுலிங்கை சூஸ் பண்ணுவா, பொறுத்திருந்து பார்ப்போம். ரோஹித் சர்மா பேட்டிங் மட்டும் தான் சூஸ் பண்ணிக்காரு. பாகிஸ்தான் ஸ்குவாடை பார்க்குறீங்க, நல்ல கடப்பா லைனப்பாக இருக்கு. இந்தியன் ஸ்குவாடை பார்க்குறீங்க, அற்புதமான கடப்பான ஸ்குவாடாக இருக்கு. யாருலையே 17 வருஷம் ரயில் பகையாளிகள் ஃபைனலிஸ்ட் தோனி தந்த ட்ரீட்மெண்ட் எல்லாருக்குமே தெரியும். ரோஹித் சர்மா, விராட் கோலி ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வர பேடிஎம் அம்பையர்ஸ் வந்து கொண்டிருக்கிறார்கள். பாகிஸ்தான் ஃபீல்டர்ஸ் வந்துருக்காங்க. ரோஹித் சர்மா, விராட் கோலி ஓப்பனர் பேட்ஸ்மேன் வந்து விட்டார்கள். சைன்ஸ் அஃப்ரிடி ஃபர்ஸ்ட் ஓவர் போட போகிறார். Rohit Sharma on strike. என்ன நடக்கும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பால் எல்லாம் சாட்டு 4 போயிடுச்சு. இது யாரையும் தடுக்க முடியாது. என்ன அடிங்க, அடிச்ச அடியில் பால 2 பிஞ்சு போச்சு. 2வது பால் போட வரால் சைன்ஸ் அஃப்ரிடி. இன்னும் பேக் டு பேக் போட ரோஹித் சர்மா பேட்ல. ரோஹித் சர்மா டெரிஃபிக் நாக் ஆடிட்டு இருக்காரு. பேக் டு பேக் ஃபோர் சும்மா விட்டாரு. சயின்ஸ் அஃப்ரிடி ஹோமைடர். ரோஹித் சர்மா மிஸ் பண்ணிட்டாரு. சயின்ஸ் அஃப்ரிடி பிரில்லியண்டா இந்த பாலை போட்டாரு. வாட் a sixer! ரோஹித் சர்மா என்ன அடி. சரியான ஷாட்டு. போல்ட் ஆகிட்டாரு ரோஹித் சர்மா. என்னங்க ரோஹித் சர்மா இப்போதான் 6 அடிச்சாரு, அதுக்குள்ள அவுட் ஆகிட்டாரு. கான் ஃபார் 14. எல்லா ஸ்மெல்லுக்கு செஞ்சா அப்படிடி போல்டு கழட்டி விட்டாரு.
இப்போ சூரியகுமார் யாதவ் T20 aggressive player. மொதபாலே எல்லாம் ஷாட் அவர் புடிச்ச தசையில புடிச்ச ஷாட்டு இதாக சூரியகுமார் யாதவ் அவனால எல்லாம் செய்ய முடியும் காட்டிட்டாரு. என்ன ஒரு அடி. சாரிங்க, இது ஆட் வந்துச்சு, அதனால இந்த வீடியோ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல இருந்து ஒழுங்காக போட்டேன். இப்போதான் இந்த யூடியூப் சேனல் புதுசாக ஆரம்பிச்சுக்கனால எனக்கு எப்படி இது பண்ணன்னு தெரில, சின்ன எதாயிடுச்சு. வாங்க இப்போ மேட்சுக்குள்ளே போகலாம். சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம அந்த பெல் பட்டன் அமைக்கிறீங்க. என்னோட வாய்ஸ் இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க மேட்சுக்குள்ளே போகலாம். இப்போ வர ஹாரிஸ் ராஃப் ஆமாம். இப்போ வர விராட் கோலிங்க. இதுக்கு தான் ஐபிஎல்ல ஆரஞ்சு கேப் ஹோல்டர் இவன் மொதல் பால் ஃபேஸ் பண்ணும்போது என்ன நடக்குன்னு பார்ப்போம். சிங்கிளா இல்லை ஃபோரா? சிங்கிள் தாங்க, சிங்கிளே தான். என்ன ஷாட்! சூரியகுமார் யாதவ் மைண்ட் ப்ளோயிங் இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காரு. சூரியகுமார் யாதவ் கூட எப்பதான் படுதுன்னு இல்லை. இன்னொரு பால், அதே ஷாட், அதே திசை. சூரியகுமார் யாதவ் யூ பியூட்டி. அந்த ஷாட்டை பாருங்க, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கமான் இந்தியா, உங்களால முடியும். சிங்கிள் தாங்க. ஃபோர் அடிக்க பார்த்தா கொஞ்சம் பேட்டு திரும்பிடுச்சு. ப்ரோ அடிச்சுக்காக விராட் கோலி அவுட்டுங்க. எல்லாங்க இது விராட் கோலி அவுட்டு. மவுண்ட் போட்டு விக்கெட் எடுத்துட்டாங்க. ஹாரிஸ் ராஃப் கலக்கிட்டாரு. ஹாரிஸ் ராஃப் மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ இது மாதிரி கேமிங் வீடியோஸ்லாம் உங்களை தேடி வரும். என்ன ஒரு கேட்ச்! இப்போ சிவன் ஆறுசாமி சிக்ஸர் தூபே சிஎஸ்கேக்கு என்ன பண்ணவோ அதே இது பண்ண முடியுமா? என்ன பொறுத்து பார்ப்போம். என்ன ஷாட்டு, என்ன ஷாட்டு! வா வா வா! வாட் a பியூட்டி!
என்ன வந்தோட சிவப்பு போன் என்ன ஒரு ஷாட்டு. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோ சரி எடிட்டிங்கில் தூக்கிடுறேன். என்னை மனுஷங்க அடுத்து வீடியோ நல்லது சரியாக போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ நசீம் ஷா பவுலிங்கில் இவன் என்ன பண்ணமானதில் ஏகமே இந்தியா 2 விக்கெட் போச்சு. பைக்கு சூரியகுமார் யாதவ் பாலை விட்டுட்டாங்க. இவங்க சால்பாலாக போட்டு ட்ரபிள் ஏற்றுனாங்க. ஓஹோ இன்னொரு ஷாட்டு ட்ரை பண்ணாங்க, அதையே டாட் பால் ஆக்கிட்டாங்க. பிரில்லியன் பவுலிங் நசீம் ஷா அந்த ஸ்லோ ஒன்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணுறாரு. அந்த ஸ்லோ ஒன்ஸில் இன்னொரு விக்கெட். யூ பியூட்டி நசீம் ஷா கலக்கிட்டாரு. இப்போ ஹார்திக் பாண்டியா ஸ்ட்ரைக்ஸ். இல்லைங்க சஞ்சு சாம்சனுங்க வந்த உடனே 6 ஸ்கொயர் லெக் மேல. எனக்கு 77 மீட்டர் 6. என்னங்க சஞ்சு சாம்சன் குழந்தை கட்டிட்டு இருக்காரு. ஐயோ புகழ்ந்து பேசினா இப்படிதான். டாட் பால். ஓஹோ நோ பால் ஃப்ரீ ஹிட். இன்னொரு 6. சஞ்சு சாம்சன் கலக்கிட்டு இருக்காரு. இந்த ஓவர்ல 2 6. இந்த மேட்ச் சூப்பராக போயிட்டு இருக்கு. யார் சைடு போகணும்னு தெரியாது. ஆனால் 2 டீமுக்கு பகையாளிகள், மிக சிறந்த பகையாளிகள். போதா இல்லை டபுள் ஓட பார்த்து ரன் அவுட்டுக்கு. என்னங்க இது? இப்போதான் நான் புகழ்ந்து பேசிக்கிட்டே விக்கெட் விழுகுது சார். நம்ம புகழ்ந்து பேசினாலே ஏதோ விக்கெட் விழுகுது. நாளைக்கு யார் ஜெயிப்பான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்தியா ஃபேன்ஸ்லாம் ப்ளூ கலர் ஹார்ட் போடுங்க. பாகிஸ்தான் ஃபேன்ஸ்லாம் பச்சை கலர் ஹார்ட்டை போடுங்க. அப்போதான் நான் யார் ஃபேன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஹார்திக் பாண்டியா மும்பைக்கு சரியா பண்ணல. இந்த வேர்ல்டு கப்ல இந்தியாவுக்காச்சு சரியா பண்ணானா பார்ப்போம்.
வந்தோடனே ஒரு ஷாட் மேக் பண்ணிக்க போனுக்கு ஹார்திக் பாண்டியா போன் அடிச்சுருக்காங்க. என்ன ஷாட்டு! பழைய ஹார்திக் பாண்டியா பார்க்குற மாதிரி இருக்குங்க. அடுத்ததுக்காக எங்க சிங்கிள் தாங்க. என்னங்க சிங்கிள்னா ஐயோ சஞ்சு சாம்சன் வித்தியாசமா ஷாட் போய் பாலை மிஸ் பண்ணிட்டாங்க. சஞ்சு சாம்சன் போமா இல்லைங்க. 2 ரன் கிடச்சிடும். ஆமாம் 2 ரன் கிடச்சிருச்சு. சஞ்சு சாம்சன் 6 இல்லைங்க, அவுட்டுங்க. சஞ்சு சாம்சன் is gone. Sanju Samson 7 of 17 runs. இப்போமே 2023 ஃபைனல்ல ஒரு பால் 4 runs to win. The finisher Jadeja, the Indian finisher Jadeja. அவனால என்ன பண்ண முடியும்னு பார்ப்போம். ஐயோ பாலை LBWவா பார்ப்போம். அம்பே நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. இவங்க ரிவ்யூஸ் போவாங்களான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு நாட் அவுட் மாதிரி தான் தெரியுது. அப்பாடி இவங்க போகலைங்க. முகமது நவாஸ் ஸ்பின்னர் லாஸ்ட் ஓவர் ஸ்பின்னர் கொடுத்துங்க. என்ன பாகிஸ்தான் நினைக்கிறாங்கன்னு தெரில. ஸ்பின்னர் போட்டு அடிப்பாங்க. முதல் பாலே ஷாட்டுக்கு போய்க்க. ஹார்திக் பாண்டியா போடுங்க. என்ன ஷாட்! வாட் அ ஷாட்! அப்படியே உட்காந்து ஸ்வீப் அடிச்சாங்க. அந்த பிளாக் ஃப்ளோ வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. சிக்ஸா 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 இல்லைங்க, கேட்ச் தாங்க. ஹார்திக் பாண்டியா இஸ் கான். இந்தியா தத்தளிக்கும் நிலைமையில் உள்ளது. ஹார்திக் பாண்டியா கோமா போறாரு. நான் கூட 6 ஆச்சுங்க. அழகா வந்து கேட்ச் பிடிச்சிட்டீங்க. என்னங்க நடக்குது?
இப்போ அக்ஷர் பட்டேல் என்ன பண்ணமான்னு பார்க்கணும். சிக்ஸா இல்லைங்க, டபுள்ஸ் ஓடிவாங்களா, ஓடிட்டாங்க. ஐயோ, அக்ஷர் பட்டேல் விட்டுட்டாங்க. பட்டிருந்தா சிக்ஸு போயிருக்கும். விட்டுட்டாரு அக்ஷர் பட்டேல். அடிச்சிருக்காரு. எவ்வளவு இன்னும் டபுள் ரன்ஸ். ஏங்க ஜடேஜாட்ட நீங்க ஸ்ட்ரைக்கர் கொடுத்துக்கோம்லங்க. ஜடேஜாவாச்சும் அடிச்சு முடிச்சு போய் நீங்க ஸ்ட்ரைக்கர் ரிட்டர்ன் பண்ணீங்க. சரி, இந்தியா என்ன பண்ணாங்கன்னு எனக்கும் புரியல, உங்களுக்கும் புரியல, யாருக்குமே புரியலைங்க. அவுட்டா லாஸ்ட் பால் அம்பேர் அவுட்டு கொடுத்துருங்க. முகமது நவாஸ் வந்து அருமையா போட்டிருக்காரு லாஸ்ட் ஓவரை. என்ன நடக்குன்னு பார்ப்போம். டிஆர்எஸ் போவாங்களா? போயிருக்கா அக்ஷர் பட்டேல். அவுட்டா? எனக்கு என்னமோ அவுட் இல்லை, அவுட்டு தான் தெரியுது. Reaching outside. Impact outside. Not hitting. என்ன அவுட் இல்லை, நாட் அவுட்டா? ஓஹோ, இது லாஸ்ட் பாலா? அக்ஷர் பட்டேல் நாட் அவுட்டுங்க. ஆனா என்ன பால் தீர்ந்து போச்சு. இதோ இந்த மேட்ச் ஒரு 5 ஓவர் மேட்ச் தான். இப்போ பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள போயிட்டு இருக்காங்க. 2வது இன்னிங்ஸ் ஆரம்பிக்க போகுது. 61 அடிச்சுக்காங்க இந்தியா. இந்த 61 அடிச்சுக்காங்க. 62 அடித்தா பாகிஸ்தான் வின்னு. என்ன நடக்குன்னு பொறுத்து பார்ப்போம். இந்தியா நல்லா பவுலிங் போட்டால் இந்தியா வின்னு, பாகிஸ்தான் நல்லா அடித்தா பாகிஸ்தான் வின்னு. எனக்கு இந்தியா ஜெயிச்சா நல்லா இருக்கும். என்ன எனக்கு இந்தியா ஜெயிக்கணுங்க. இந்தியன் ஃபீல்டர்ஸ் வந்துருக்காங்க. ஒரு நம்பிக்கையுடன் வந்து கொண்டு இருக்காங்க. என் வயசு நியூ பால கையில் எடுத்துக்க ஹர்ஷதீப் சிங்குங்க. நம்ம சிங்கு, பஞ்சாபோட சிங். பால் ஸ்லோ பாலா வச்சுக்காரு. ஸ்லோ பால் தான் போடுவோன்னு நினைக்கிறேன். என்ன பால் போட போனது? பாலே டாட் பாலுக்கு இந்தியாவுக்கு நம்பிக்கை தராங்களா பார்ப்போம். திருப்பி யாக்கல் எந்துக்கு தான் போயிருக்காரு. என்ன நடக்க போனதில்ல. தூக்கி அடிச்சுக்காரு. கேட்டா இல்லைங்க, போருங்க. என்னங்க நடக்குது இன்னைக்கு? இந்தியாவுக்கு சரியில்லையா? இன்னைக்கு இந்தியாவுக்கு நாளே சரியில்லையா? இல்லை என்னன்னு தெரியல. பாகிஸ்தானுக்கு நாள் சரியா இருக்கா என்னன்னு தெரியல. இவங்க பவுலிங்கில் போட்டாலும் நல்லா இருக்கு, பேட்டிங்கில் போட்டாலும் நல்லா இருக்கு. என்னங்க இந்தியன் பவுலர்ஸ் பண்ணுவாங்க? யாருங்க ஜெயிப்பா? எனக்கு டென்ஷனாக இருக்கு. போடா. அந்த ஃபீல்டு ரொம்ப லேட்டாக வந்தனால 3 ரன் ஓட்டிட்டாங்க. இப்போ முகமது ரிஸ்வான் அந்த ஸ்ட்ரைக்.
ஹர்ஷதீப் சிங் இப்போ என்ன யோசிப்பாரு? போதாங்க என்னங்க ஹர்ஷதீப் சிங் தப்பு பண்ணாரு. நல்ல பால் தானே, அந்த ஸ்லிப்பு ஃபீல்டை கேட்ச் விட்டனால 4 போயிடுச்சுங்க. என்னங்க பண்ணுவாங்க? என்னங்க பண்ணுவாங்க? இந்த நேரத்தில் கேட்ச் விடக்கூடாதுங்க. நல்ல பால் வைட் பால். ஆனால் ஹர்ஷதீப் சிங் நல்லா போடுங்க. உங்களே நம்பிதான் டீம் இந்தியா இருக்கு. போதா சிங்கிளா டபுள் தாங்க. ஓடிட்டாங்க. வேகமாக தூக்கி போடாம மெதுவாக தூக்கி போடுறாங்க. இந்த நேரத்தில் பூரா ஃபீல்டிங். ஓடி வர சிங்கிளா டபுளுக்கு எல்லாருக்கே டபுளாக ஓடிட்டு இருக்காங்க. இந்தியன் ஃபேன்ஸ் கண்ணை பொத்திக்கோங்க. எனக்கு என்னமோ இந்தியா கையிலேருந்து இந்த மேட்ச் போகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம ஆர்சிபியின் பவுலர் முகமது சிராஜுக்கு இவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, ஒழுங்கா போடுவான்னு. சிராஜ் பாலே டாட் பால பண்ணிக்க. கமால் சிராஜ் போதாங்க. போதும் இல்லை, ஃபீல்டு மெதுவாக ஓடி வராங்க. என்னாச்சுன்னு தெரியல. திரும்பியே 3 ரன் ஓடிட்டாங்க. இவங்க டபுள்ஸ் நிறையா ஓடுறாங்க. பிடிச்சிருந்தா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுப்பாங்க. அப்படியே லைக் பட்டனையும் தட்டுங்க. இப்போ முகமது சிராஜ் போட வராது. போடா திருப்பி 2 தாங்க. எல்லாருக்கும் ரிஸ்வான் இப்பெல்லாம் பண்ணாதீங்க. எனக்கு மனது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரிஸ்வான் ரிஸ்வான் திருப்பி 2 ஓடுறீங்களே ரிஸ்வான். இருந்தாலும் நம்பிக்கை தளர விடக்கூடாது. இந்தியாவுக்கு சியர் பண்ணணும். இந்த வேர்ல்டு கப்புக்கு இந்தியாவுக்கு தான், வேற யாருக்குமே இல்லை. இந்தியாவும் திருப்பி ஒரு டாட் பால். சிராஜ் நல்லா கம்பேக் பண்ணிக்காரு. திருப்பி ஸ்ட்ரைக் ரன் ஓடிக்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டு திருப்பி அவன் தாங்க ஸ்ட்ரைக் வச்சுக்குப்பார். அடுத்த ஓவர் என்ன நடக்குன்னு தெரியல, ஒன்றுமே புரியலை. இப்போ ஜடேஜா சிஎஸ்கேவின் சிங்கம் வந்திருக்காரு.
சிஎஸ்கேவின் தளபதி ஜடேஜா பவர் பிளே முடிஞ்சிச்சு, ஃபீல்டில் மாற்றிக்கிறாங்க. என்ன நடக்குமோ ஒன்றும் தெரியல. இந்த ஓவரை எனக்கு என்னமோ விக்கெட் உழுவில் தோணுது. ரிஸ்வான் அடிச்சுக்காது. சிங்கிளா டபுளா? டபுள் தாங்க. என்னங்க டபுள் தான். ஜடேஜா இப்போ என்ன பால் போடுவாங்க தெரியல. அது ஜடேஜாக்கா தான் தெரியும். திருப்பி ரிஸ்வான் தட்டி விட்டு சிங்கிளா டபுளா? திருப்பி டபுள் தாக்க. என்னங்க போங்க. இருந்தாலும் நான் இந்தியா மேல நம்பிக்கையோட இருப்பேன். நீங்களும் அதே நம்பிக்கையோட இருங்க. திருப்பியும் ரிஸ்வான் அடிச்சு திருப்பி ரிஸ்வான் டபுள் ஓடாது. என்னங்க நடக்குது? ரிஸ்வான் அவுட் ஆகு. ரிஸ்வான் ப்ளீஸ். இந்த மேட்ச் கடைசி போச்சுன்னா நல்லா இருக்கும். திருப்பி 2 ரன்ஸ். ஜடேஜா போட்டுக்கவே பாடி சிங்கிள் குரூசியான முக்கியமான பால். எனக்கு இங்கிலீஷில் வரல, அதனால தமிழில் சொன்னேன். முக்கியமான பால். சிங்கிளா டபுளா? டபுள் தாங்க. என்னங்க டபுளாக ஓடி மேட்ச் வின் பண்ணி வாங்க போலயே. பொறுத்து நம்ம என்ன நடப்போன்னு பார்ப்போம். இப்போ ட்ரிங்க்ஸ் பிரேக். முடிவில் 3 முடிஞ்சிருக்கு. 42க்கு 0ங்க. ஒஸ்ட்டு தாங்க. இப்போ ஹார்திக் பாண்டியா வந்துக்கோங்க. இவரால் என்ன பண்ண முடியும்னு பார்ப்போம். திருப்பி 2 ரன்னு தான் ஓடுவாங்க. என்னங்க ரிஸ்வான் என்னங்க நீங்கள் 2 ஓடி இந்தியன் ஃபேன்ஸ் மனசை கஷ்டப்படுத்துவீங்களே. சிங்கிளா டபுளா? ஓஹோ டபுளுக்கு. என்னங்க மேட்சை முடிச்சுருவாங்களா? ஏற்கனவே டார்கெட்டுக்கு ரொம்ப கம்மி. இல்லவே இவங்க டபுளாக ஓடுறாங்களே. டபுளு ட்ரிபிளு மல்டிபிள் எல்லாமே ஓடுறாங்க. தெரியல. லாஸ்ட் ஓவர் அநேகமாக பூம்ரா தான் போடுவோன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, திருப்பி டபுள் தாங்க. என்னங்க அந்த ஃபீல்டு படுத்து உருண்டுட்டு இருக்காரு. சிங்கிளா டபுள் தாங்க. என்னங்க டாட் பால் கூட வர மாட்டேங்குது.
என்னங்க இருந்தாலும் நான் நம்பிக்கை வைப்பேன், இந்தியன் டீம் மேலே நான் நம்பிக்கை வைப்பேன். டாட் பாலா இல்லை வைடுங்க. என்ன பால் போட்டாலும் பாகிஸ்தானுக்கு சாதகமாக தான் போகுது. என்ன பால் போடுறேன்னு ஹார்திக் பாண்டியாக்கு தெரியல. திருப்பியும் வைடியாக தான் வச்சு இந்த பால் சிங்கிளா இல்லை டபுளா? இல்லைங்க டபுள் தாங்க. என்னங்க டபுள் தாங்க. இதோட 23 பால்ல 50 பார்ட்னர்ஷிப்பு வச்சுக்கோங்க. 2 பேர் டேஞ்சரஸாக ஆடிட்டு இருக்குங்க. என்னங்க இந்தியன் சொல்லி முடிஞ்சு போச்சா தெரியலையே. லாஸ்ட் பால் அதுவும் டபுள் ஓட பார்ப்பாங்க, ஓடிட்டாங்க. ட்ரிபிளே ஓடிட்டாங்க. அது ஃபீல்டு என்ன பண்ணிருந்தாங்க அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஹார்திக் பாண்டியா கடுப்பாயிட்டாரு. லாஸ்ட் ஓவர் பூம்ரா தான் போடுவேன்னு நினைக்கிறேன். பூம்ராக்கு தான் லாஸ்ட் ஓவர் ரோஹித் சர்மா கொடுப்பான்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. ஆமாங்க லாஸ்ட் ஓவர் பூம்ரா. இந்தியன் யாக்கர் கிங் பூம்ரா. முதல் பால் விக்கெட் உள்ள சந்தோஷமா இருக்கும். பூம்ரா ஓடி விக்கெட்டா இல்லைங்க. பூம்ரா டபுளாக ஓடுறாங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பூம்ரா வராது. ரிஸ்வான் அடிச்சு திரும்பி டபுள் வாங்க. என்னங்க ரிஸ்வான் நீங்கள் டபுளாக ஓடுறீங்க. பூம்ரா டாட் பால். இந்த மேட்ச் க்ளோஸாக போயிட்டு இருக்கு. பாகிஸ்தானுக்கு டென்ஷன் இல்லை, ஆனால் இந்தியன் டீமுக்கு டென்ஷன் இருக்கு. ஏன்னா இன்னொரு 3 பாலுக்கு 2 பாலும் இருக்கு. பூம்ரா வராது. ரிஸ்வான் அடுத்து சிங்கிள் ஹாபாரி நம்ம ஜெயிச்சாச்சு தான் நினைக்கிறேன். பூம்ரா இப்ப என்ன பால் போடுவார்? சிங்கிள் லாஸ்ட் பால். ஒரு பால் 3 ரன்ஸ் டு வின். இந்தியாவா பாகிஸ்தானா யானத்திலே பூம்ராவா முகமது ரிஸ்வானா தெரியலையே. தட்டி விட்டுருக்காரு. 1 ரன் ஓட்டிட்டாரு, 2வது ரன் ஓட்டிட்டாரு, 3வது ரன் ஓடிட்டாங்க. பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க. பாகிஸ்தான் 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. என்ன நடக்குமான்னு தெரியல. பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. அப்போதான் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தேடி வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். முகமது ரிஸ்வான் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி என்ன பேசுவான்னு தெரியல.
இன்னைக்கு நான் நல்லா ஆடினேன், என் டீம் சப்போர்ட் பண்ணுச்சு.